அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம பார்த்துட்டு வருகிற இந்த ஒரு 2 கொரிந்தியர் நிருபத்துடைய தொடர் பாடம் நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு ஸ்டடி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ போன கிளாஸ் நம்ம பார்த்தோம், வசனம் 6 வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ தொடர்ந்து நாம் என்ன பண்ணலாம்னா பவுல் சொல்லக்கூடிய அந்த பாடத்தை நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ போன டைம் பவுல் சொல்லியிருந்தார் என்னன்னா, நாங்கள் எங்களை பிரசங்கிக்கிறது இல்லை, அதே மாறாக கிறிஸ்து இயேசுவை தான் கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் இல்லை, இயேசுவின் மூலமாய் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்போ சொல்லிட்டு இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள, அப்போ இயேசு கிறிஸ்துவின் அந்த முகம், the face of Christ Jesus, எப்படி நம்ம தெரியும், மோசேயுடைய முகம், மோசே முகத்துல வெளிச்சம், அந்த மகிமையான வெளிச்சம் இருந்துச்சு, ஆனா ஜனங்களால பார்க்க முடியல, காரணம் ஒரு திரை. ஆனா இங்க அப்படி இல்லை, இயேசுவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி, அந்த வார்த்தை நம்ம தியானிக்கணும். மகிமையின் ஒளி அப்படின்னு வெறுமன சொல்லாம அந்த பவுல் எப்படி கொண்டு போறாருன்னா, அந்த வெளிச்சம், அந்த ஒளி பத்தி சொல்லும் போது அது மகிமையின் அறிவாகிய ஒளி அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க பேசுறத நம்ம கவனிக்கிறோம். சோ அப்போ அந்த மகிமையின் அறிவாகிய அந்த ஒளி பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் உண்டாயிட்ட அந்த ஒரு பிரகாசமான ஒளி அல்லது மகிமையான ஒளி எதை குறிக்குதுன்னா, ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை குறிக்குது. அப்போ அது என்ன அறிவு என்று நம்ம போய் பார்க்கும்போது, அதுதான், அந்த அறிவு தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா, அந்த ஒளியாகிய அந்த அறிவை நம்முடைய இருதயத்தில் பிரகாசித்தார் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க படிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ அந்த வகையில பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலம் பிரகாசிக்கின்ற அந்த ஒளி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தர் வரும்போது அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சத்தியம் எனக்கூடிய அறிவு, அந்த மகிமையின் அறிவு இல்லைங்களா, அந்த மகிமையின் அறிவை என்ன பண்ணிருக்கிறார்னா தேவன் கர்த்தர் இயேசு மூலமாய் வெளிப்படுத்தி அதை நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அது பிரகாசித்தார். தேவன் தான் அது பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னா அங்க பவுல் அங்க சொல்றத நம்ம படிக்கிறோம். சோ இப்படி படிச்ச பின்னாடி தான் அடுத்து 7ஆம் வசனத்துக்கு வரும்போது பவுல் எப்படி ஆரம்பிக்கிறார் கேட்டீங்கன்னா, இந்த மகத்துவமுள்ள வல்லமை ஏதோ எங்களால் உண்டாயிருக்கான்னு கேட்ட அப்படி இல்லை பாருங்க. இது மகத்துவமுள்ள வல்லமை. இங்க அதே விஷயத்த பவுல் வேற ஒரு ஆங்கிள் பேசுறாரு. இது மகத்துவமுள்ள வல்லமை, இது ஒரு வல்லமை. ஆனா அது என்ன மாதிரி வல்லமைன்னா சாதாரண வல்லமை இல்ல. அந்த வார்த்தையில, அந்த ஒளியில இருக்கக்கூடிய பவர், அது மகத்துவமான ஒரு வல்லமை. அந்த மகத்துவமான அல்லது கனம் பொருந்திய அந்த மகிமையான அந்த ஒரு வல்லமை நீங்களாம் பாக்குறீங்க. எல்லாரும் நாங்க போற இடங்கள் எல்லாம் நிறைய பேர்
வெளிச்சத்துக்கு வராங்க. நினைக்கிறீங்களா இது எப்படி நடக்குதுன்னு? இந்த வல்லமை எப்படி ஏதோ எங்கிட்ட இருந்து வெளிப்படுது, நீங்க எல்லாம் பாக்குறீங்க, இது எங்களால் உண்டாயிருக்கு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி இல்லை. இது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம்னு. எந்த பொக்கிஷத்தை பேசுறாரு? நம்ம 1ல இருந்து படிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா? போன அதிகாரத்திலிருந்தே பவுல் ஒரு ஒளி, மகிமையான ஒளி இல்லைங்களா? அந்த மகிமையான ஒளி குறிக்குது. நம்ம படிச்சோம் 2 கொரிந்தியர் 4:4 கர்த்தர் இயேசுவை பற்றின சுவிசேஷமாகிய அந்த ஒளி உலகத்தின் ஜனங்களுக்கு குருடாக்கப்பட்டிருக்கிறது சாத்தானால. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒளி ஜனங்களால் பார்க்க முடியல, காரணம் கண்ணு குருடா இருக்குது. ஆனா அந்த ஒளி, மகிமையுள்ள ஒளி தேவன் இருதயத்துல கொடுத்திருக்கிறாரு. எங்களுக்கு இருதயத்துல கொடுத்திருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? அது உணர வச்சிருக்க. இருதயம் என்று சொல்லிட்டாலே அது குறிக்குது உணரக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க, மூளையில, நம்முடைய சிந்தையில, நம்முடைய மைண்ட்ல முதல்ல உள்வாங்கணும், உள்ள போகணும். அதுக்கப்புறம் அந்த சிந்தையில எந்த அளவுக்கு நம்ம அதை அசை போடுறோம், அது அப்படியே இருதயத்துல உணர்வு பூர்வமாக பதியுது. அப்ப இருதயத்துல தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த அறிவாகிய ஒளியை வச்சிருக்கிறாரு. அது என்ன? அது ஒளி குறிக்கிறது பைபிள் சத்தியம் இல்லைங்க, தேவனுடைய வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? இயேசுவை பற்றின சுவிசேஷம். இயேசுவே கர்த்தர் என்று அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருங்களா, அதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷ ஒளி, அதை பத்தி தான் பவுல் பேசிட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒளி, இதுதான் சொல்லும் போது இப்ப பவுல் ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அப்ப இந்த வசனத்துல பொக்கிஷம் என்பது எதை குறிக்குதுன்னா அந்த ஒளி இல்லைங்களா? நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்முடைய இருதயத்தில் அந்த வெளிச்சத்தை கொடுத்தார் இல்லைங்களா? அந்த வெளிச்சம் தான் ஒரு பொக்கிஷம்ன்ற. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை, பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் மண்பாண்டங்களில், இந்த மண்பாண்டம் இது ஒரு அடையாள பாஷை. மண்பாண்டம் எதை பத்தி பேசுறாருன்னா நம்முடைய விழுந்து போன சரீரம். பாருங்க, உலகத்துல எவ்வளோ மனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இந்த பொக்கிஷம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஆனா எனக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்குது, உங்களுக்குள்ள இருக்குது. நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகிட்ட அந்த பொக்கிஷம் இருக்கு. யார் இந்த பொக்கிஷத்தை கொடுத்தா? நீங்களா இல்ல கிளாஸ் எடுத்த பிரதர்ஸுங்களா? யாருமே இல்லை. அவங்களா வேற கருவி தான். தேவன் தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இருதயத்துக்குள்ள அந்த பொக்கிஷத்தை, அந்த ஒளியை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாருங்க அன்பானவர்களே, நம்ம இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். சத்தியம் எனக்கூடிய அந்த ஒரு ஒளி. சோ அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இந்த மண்பாண்டம் குறிக்கிறது நம்முடைய சரீரம் பெற்றிருக்கிறோம். பட் நீங்க இந்த வசனத்தை இப்படி நம்ம வெஸ் பை வெஸ் ஸ்டடி, தொடர்ச்சியா வசனம் பை வசனமா படிச்சுட்டு போனோம்னா இந்த வசனத்துக்கு இப்படித்தான் விளக்கம் கொடுக்க முடியும். ஏன்னா பவுல் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறார். அவர் பேசுறது பொக்கிஷம்ன்றது எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாருன்னா அந்த ஒளியை பத்தி பேசிட்டு இருக்கிறார். ஆனா நீங்க இந்த வசனத்தை தனியா பிரிச்சு இல்லைங்களா, பவுல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி இந்த அதிகாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அந்த கோணத்துல பார்க்காம தனியா இந்த வசனத்தை பிரிச்சு எடுத்து நீங்க சப்ஜெக்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இல்ல ஸ்டடி பண்ண விரும்புனீங்கன்னா, கண்டிப்பா மீனிங் நம்ம வேற மீனிங் எடுப்போம். அது எல்லாருக்கும், வேத மாணவர்களுக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான மீனிங். 2 கொரிந்தியர் 4:7 இந்த வசனம் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம எந்த ஒரு மீனிங்ல இந்த வசனத்தை பயன்படுத்துவோம், எந்த அர்த்தத்துல இந்த பொக்கிஷம் என்ற வார்த்தைக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம் ஞாபகம் இருக்குங்களா? இந்த வசனம் தனியா பிரிச்சு எடுத்து நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது நிறைய சப்ஜெக்ட்ல கேட்டிருக்கிறோம். ஒரு பெரிய பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷம்ன்றது நம்ம எதை மீன் பண்ணுவோம்?
கமெண்ட்ரியில போய் செக் பண்ணீங்கன்னா பிரதர் ரசல் பிரதர் அதை மீன் பண்ணியிருக்கிறார். குறிக்குது நம்முடைய புது சிருஷ்டி இந்த விழுந்து போன சரீரத்துல பெற்றிருக்கிறோம். விளக்கம் தப்பு இல்ல, பாயிண்ட்லாம் கரெக்ட். பட் நம்ம விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல பவுல் இந்த நிருபத்தை எப்படி ஆரம்பிச்சு எப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு, அந்த ஒரு கோணத்திலேயே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால இப்ப புது சிருஷ்டி என்று சொல்றதுனால தப்பு இல்லை. கண்டிப்பா புது சிருஷ்டி இந்த விழுந்து போன சரீரத்தில் தான் பெற்றிருக்கிறோம். ஆனா பட் பாயிண்ட் என்ன, எப்படி புது சிருஷ்டி எப்படி நமக்குள்ள உருவாச்சு? அப்படியே உருவாச்சானா இல்ல. நம்ம தெரியலைங்களா, புது சிருஷ்டி எப்படி ஒருத்தருக்குள்ள உருவாகுது? சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார்னு ஒரு வசனம் இருக்கும் யாக்கோபுல. சத்திய வசனத்தினால், திருவசனத்தை கொண்டு சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார். அப்போ புது சிருஷ்டி எப்படி உருவாகணும்னா முதல் சத்தியம் உள்ள இருக்கணும். அப்ப அந்த சத்தியம் இருந்தா உள்ள போனாதான், இருதயத்துக்குள்ள போனாதான் ஜெனிப்பித்தல் காண வாய்ப்பே இருக்கு. சத்தியமே ஒருத்தருக்குள்ள உள்ள போகலைனா எப்படி ஜெனிப்பித்தல் நடக்கும்? நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா சத்தியத்தை கேட்க நிறைய பேர் வராங்க, இந்த கேக்குறாங்க, ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறாங்க. இன்னும் சில பேர் மட்டும்தான் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுறதுக்கு பதிலா அதை மூளைக்கு ஏத்துறாங்க, மைண்டுக்கு ஏத்துறாங்க. ஓ என்னமோ விஷயம் இருக்குது, இதனால தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்டு 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 அப்படி கேட்டு வராங்க பாத்தீங்களா? அதிலையும் சில பேர் தான் கேட்ட விஷயங்களை இருதயத்துக்குள்ள கொண்டு போறாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படி தேவனை எது வரைக்கும் நம்மளுக்கு சத்தியத்தை கொண்டு போறாருன்னா இருதயத்துல பிரகாசிக்க பண்றாரு. இந்த இருதயத்துல பிரகாசிக்க பண்றது என்ன பாயிண்ட் தெரியுங்களா? நம்ம எல்லாரும் சத்தியத்தை பெற்றிருக்கிறோம், 53 கிளாஸஸ் கேட்டிருக்கிறோம், உலகத்தாருக்கு தெரியாத அநேக சத்தியங்கள் தெரிஞ்சிருக்குது, உலகத்துக்கு தெரியாத சத்தியம் நமக்கு புரிஞ்சிருக்குது. அநேக ஜனங்களை புரிஞ்சுக்க முடியல, பாரம்பரியமா என்ன கற்றுக்கொண்டு கொடுத்துருக்கிறாங்களோ அதுதான் உறுதியா பிடிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இருளான நிலைமையில இருந்த நம்மைக்கு தேவன் சத்தியம் எனக்கூடிய இந்த ஒளியாகிய அந்த மகிமையின் ஒளி நம்ம இருதயத்துக்குள்ள பிரகாசிக்க பண்ணிருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? இன்னும் சொல்லணும்னா நம்மள எத்தனை பேருக்கு இந்த ஒளி, அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது அவரவர் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. அன்பானவர்களே, நமக்கு 53 கிளாஸ் கேட்டிருக்கிறோம். கண்டிப்பா இந்த காதல கேட்டு அந்த காதல போயிருந்துச்சுன்னா யாரும் இங்க உள்ள வந்திருக்க மாட்டோம். ஆனா வந்த பின்னாடி, காதுக்குள்ள கேட்ட பின்னாடி நம்மள அநேகர் அது வெறும் மூளையில மட்டும் தான் வச்சிருக்கிறோம். அது வெறுமன அறிவா தான் வச்சிருக்கிறோம். அது வெறுமன அறிவா தான் இருக்குது. கண்டிப்பா அது அறிவா தான் உள்ள போகும் ஃபர்ஸ்ட். ஆனா அறிவு அது என்னவா மாறணும்னா அது இருதயத்துக்குள்ள போகும். அது அந்த அறிவு ஞானமாக மாறணும். அந்த அறிவிலிருந்து ஞானம் பெற்றுக்கொள்ளணும். அதை சரியா உள்வாங்கணும், இருதயத்துல அது போய் பதிஞ்சிருக்கணும். பலியின் ஜீவியம் செய்ய வந்திருக்கிறேன். எதுக்கு பலியின் ஜீவியம்? எதுக்கு பலியின் ஜீவியம் செய்யணும்? அதுக்கு தான் வந்திருக்கோம். சபை ஆகணும்னா பலியின் ஜீவியம் செய்ய. எதுக்கு பிரதர் பலியின் ஜீவியம் செய்யணும்? ஏன் பலியின் ஜீவியம்னா என்ன தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். வெறுமன மூளையில மட்டும் வச்சிருந்தோம்னா, வெறுமன அறிவு மட்டும் வச்சிருந்தோம்னா அது அப்படியே மறைஞ்சுரும். அது இருதயத்துக்குள்ள கொண்டு போகணும். இந்த அழைப்புடைய நோக்கம் என்ன? எதுக்கு நம்ம உடன்படிக்கை பண்ணிருக்கிறோம்? அப்படி ஃபோக்கஸ் என்னவா இருக்கணும்? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல? என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம நோக்கம் என்ன? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? தெளிவா இருக்கணும். அது இருதயத்துல நல்ல உள் வாங்கி இருக்கணும். ஏதோ வெறுமன மூலையில மட்டும் அறிவை வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அது இருதயத்துக்குள்ள போகும்.
சோ தேவன் பார்க்கிறார். சோ யார் சத்தியத்தை தேடக்கூடிய வாஞ்சை இருக்குதோ அந்த இருதயத்துக்குள்ள பிரகாசிக்க பண்றார். அப்படி யாருக்கெல்லாம் இருதயத்துக்குள்ள பிரகாசம் ஆயிருக்குதோ, நினைச்சிடாதீங்க சாதாரண விஷயம், அது பொக்கிஷம், பெரிய பொக்கிஷம், யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் இல்ல, தேவனால் தான் உண்டாயிருக்கிறது என்று எல்லாரும் பார்க்கணும். அப்படி பார்க்கிறதுக்காகவே இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண் பாண்டங்களில் அங்க பெற்றிருக்கிறோம். ஏன் எங்களால் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை ஏன் எங்களால் உண்டாயிராமல்னா, நாங்க பலவீனமான சரீரத்துல இருக்கோம். பலவீனமான சரீரத்துல வெளிப்படுத்த முடியாது. ஆனா எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் தான் தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, அதனால தான் நாங்க இந்த வல்லமையை வெளிப்படுத்துறோம். மகத்துவமுள்ள வல்லமை எங்கள் கிட்ட இருந்து வெளிப்படுகிறது. அது நீங்க எல்லாம் பாக்குறீங்க, அது தேவனால் உண்டாயிருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் அங்க சொல்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ சகோதர சகோதரிகளே, சோ இங்கேயும் பவுல் தன்னை தாழ்த்திக்கிறாரு. நம்மளாம் ஒண்ணும் இல்லப்பா, எல்லாம் தேவன் தான் பண்றாரு, நம்ம தகுதி இல்லை, தேவன் தான் தகுதிப்படுத்துறாரு. சோ இந்த பாயிண்ட அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன், மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். இப்படி சொல்லிட்டு பவுல் என்ன பண்றாருன்னா, சில நேரங்களில் சப்ஜெக்ட் பேசும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருப்போம். அந்த நோட்ஸ்ல என்ன இருக்குதோ அப்படியே பேசிட்டு போயிட்டு இருப்போம். ஆனா சில இடங்கள்ல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது நோட்ஸ்ல இருக்காது, அது எங்கெங்கயோ கனெக்ட் ஆகும் மைண்ட் இல்லைங்களா. அது மாதிரிங்க பவுல் இப்படி பேசி போயிட்டு இருக்கும் போது அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. வசனம் 8-9, இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் எங்கிட்ட இருக்குது, அந்த பொக்கிஷம் ஒளி எங்கள் கிட்ட இருந்து வெளிப்படுது இல்லைங்களா. இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது, நாங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது, உண்மைதான் எந்த பக்கத்திலும் எல்லா பக்கத்திலும் வருது நெருக்கம். நெருக்கம் அன்பானவர்களே, நெருக்கம். நெருக்கம்னா என்ன? அது ஒரு கடுமையான சோதனையா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம். வார்த்தை பாருங்க, நெருக்கம். இப்ப நெருக்கப்பட்டு இருக்கிறேன் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கப்பட்டு இருக்கிறேன். நெருக்குது பிரதர். நெருக்குதுன்னா என்ன அர்த்தம்? கூட்டத்துல எல்லாம் மாட்டோமா என்ன பண்ணுவாங்க, நம்மளே நெருக்குவாங்க இல்லைங்களா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா. ஒரு நெருக்கம். நெருக்கம் வாழ்க்கையில பல வகையில வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டுத்துறையில நீங்க உங்க ஸ்கூல் சார்பா கலந்து கொள்றீங்க அப்படின்னா ஒரு நெருக்கம் இருக்கும். என்ன நெருக்கம்? என்னதான் நம்பி இருக்கிறாங்க, என் மேல ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது, கண்டிப்பா இதை வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெருக்கம் இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு நெருக்கம். இது செஞ்சாகணும், ஒரு நெருக்கம். பொதுவா இந்த நெருக்கம் என்பது தேவனுடைய வேலைகள் செய்யும் போது வரும், கண்டிப்பா வரும். எப்போ? தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போதே, ஊழியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நெருக்கம். எப்பக்கத்திலும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. நெருக்கம். சில பேருக்கு சொந்த பந்தங்கள், சில பேருக்கு பினான்சியல், சில பேருக்கு உலக நண்பர்கள், சில பேருக்கு வேலை, பல வகையில நெருக்கம் இருக்கும். பொதுவா நெருக்கம் அதிகமாக என்ன நடக்கும்? நொறுக்கம் நடக்கும், நொறுக்கப்படுதல் நடக்கும் இல்லைங்களா. ஆனா எந்த நெருக்கம் வாழ்க்கையில வந்துட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. we are not crushed.
நாங்க கிரஷ் ஆக மாட்டோம், நொறுக்கப்பட மாட்டோம். எவ்வளோ நெருக்கமான அனுபவங்கள் வந்துட்டாலும் எங்கள் வாழ்க்கையில நொறுக்கம் என்பது நொறுங்கி போறது இல்லை. சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், ரொம்ப நொறுங்கி போயிட்டான். நீங்க இந்த பேச்சு வழக்குல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப நொறுங்கி போயிட்டீங்க. நொறுங்கி போயிட்டான்னு என்ன அர்த்தம்? ஏன்? நெருக்கம். அந்த ப்ரெஷரு, இந்த பக்கம் ப்ரெஷரு, இந்த பக்கம் இந்த ப்ரெஷரு, இந்த பக்கம் அந்த ப்ரெஷரு. பட் இதெல்லாம் இருந்துட்டாலும் ஒரு புது சிருஷ்டியா அவங்களுக்கு எந்த ஒரு நொறுங்கி போதல் வராது. அப்படிங்களா பிரதர்? உண்மையா? இது ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், பவுல் கிட்ட கேட்கலாம். அதுக்கு அவர் என்ன ஆன்சர் பண்றாருன்னு நம்ம படிக்கலாம் பின்னாடி. அப்படிங்களா? அப்ப என்ன நெருக்கம் வந்துட்டாலும் நம்ம நொறுக்கப்பட மாட்டோமா? ஒடுங்கி போக மாட்டோமா? அப்படியா? என்ன சொல்றீங்க? நிறைய உங்களுக்கு பாக்குறோம், எங்க போனாலும் பிரச்சனை வந்துட்டு இருக்குது பல வகையில. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் நிமித்தமா கூட இருக்கவங்களுக்கு பிரச்சனை வருது. ஒடுங்கி போறது இல்லையா? ஆமா. அடுத்த பாயிண்ட், கலக்கம் அடைந்தும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, பெர்ப்ளெக்ஸ்ட். கலக்கம். அன்பானவர்களே, இந்த சில கலங்கின நேரம் நீங்க இது ஃபீல் பண்ணிருக்கீங்களா தெரியல. இது இந்த கான்செக்ரேஷன் லைஃப் வாழ்றவங்களுக்கு வரக்கூடிய அனுபவத்துல ஒரு அனுபவம் என்னன்னா, கலங்கின நேரம், கலங்கக்கூடிய ஒரு டைம். பொதுவாக உலகத்து எல்லா ஜனங்களுக்கும் இந்த நேரம் இருக்கு. எல்லாருக்கும் கலக்கம் என்பது வரும். பட் காரணங்கள் உலக பிரகாரமான காரணங்களா இருக்கும். பட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கக்கூடிய நமக்கு இல்லைங்களா? ஊழியக்காரர்னா நீங்க ஸ்பீக்கர் நினைச்சுக்காதீங்க, நம்ம எல்லாருமே ஊழியக்காரர் தான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஊழியம் செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு வகையான கலக்கம் இருக்கும். அது கலக்கம்லாம் வராதுன்னு சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் வரும். கலக்கம் என்பது நம்ம எல்லாம் மாம்சத்துல இருக்கிறோம் இல்லைங்களா, கண்டிப்பா மாம்சத்துல கலங்கக்கூடிய அனுபவங்கள் வரும். இதெல்லாம் பவுல் ஏதோ ரைமிங்கா பேச நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் அனுபவத்துல நம்ம எல்லாரும் இருக்கும்போது படிக்கும்போது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நமக்கு வரக்கூடிய அதே அனுபவங்கள் தான் பவுலுக்கு வந்திருக்கு. பெரிய அப்போஸ்தலன், அவருக்குலாம் என்ன தெரியும்? அப்படிலாம் இல்லை. அவருக்கும் சில கலக்கம் அடைந்த நிலைகள்லாம் வந்திருக்கு. பொதுவா கலக்கத்தின் மத்தியில இந்த வார்த்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா இது படிக்கும்போது வெறும் தியரியா படிச்சு புரிஞ்சுக்கிறத விட கலக்கம்னா என்னன்னு உணர்ந்து படிச்சா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, கிளாஸ் முடிச்ச பின்னாடி கலக்கம்னா என்ன, நான் எங்கெங்கெல்லாம் கலக்கம் ஆயிருக்கிறேன், அந்த கலக்கம் என்ற அந்த உணர்வு எப்படி இருக்கும், அது நீங்க கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிப்பார், ஞாபகப்படுத்திப்பார். அப்பதான் அந்த பாயிண்ட் புரியும். கலங்கக்கூடிய நிலைகள் வரும்போது அது பல வகையில வரும் இல்லைங்களா? அதுவும் பல வகையில வரும். பொதுவா உலகத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி நேரத்துல மனமுறிவுனா என்னங்க, அவ்வளவுதான், மனசு விட்டுருச்சுங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, மனசு விட்டுருச்சுங்க, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு ஒரு சோர்வுக்குள்ள போயிடுவான். என்ன சொல்றது, ஒரு மனமுறிவு. தமிழ் வார்த்தை அழகா இருக்கு, மனம் முறிந்து போய். மனம் ஒரு ஸ்டெடியா இருக்க, மைண்டு அந்த ஸ்டெடி தன்மையை விட்டுரும். அப்ப விட்டுச்சா என்ன ஆகும், நிக்க முடியாது. மன முறிவு அடைஞ்சிருச்சுன்னா நம்ம நிக்கவே முடியாது. பாருங்க, சரீரத்துல பிரச்சனை இருந்துட்டாலும் நம்முடைய மைண்ட்ல உற்சாகம் இருந்துச்சுன்னா நிக்கலாம். ஆனா மைண்டே முறிவடைஞ்சுன்னா காரணம் என்ன, சில கலக்கமான நேரங்கள், கலங்கின நேரங்களில் நாங்கள் மனம் முறிவு அடைகிறதில்லை.
அப்படிங்களா? அப்போ ஏன் கேட்கலாம் கேள்வி. இதுக்கு பதில் கொடுக்குறாரு. அடுத்த ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. துன்பப்படுத்தப்பட்டும். துன்பம்னா சரீரத்துல இல்லைங்களா? அந்த காலத்துல நமக்கு தெரியும் நிறைய துன்பங்கள், அடி வாங்குறது, காரி துப்புறது, மிதி வாங்குறது, ஜெயில பிடிச்சு போறது, இதெல்லாம் நிறைய துன்பம் வந்திருக்கு. ஒருவேளை நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு இல்ல, கண்டிப்பா வரும், சத்தியத்தின் நிமித்தம் வரும். பொதுவா உலகத்துல இந்த மாதிரி துன்பப்படுத்தப்பட்டாங்கன்னா உலகம் பேர் சபை என்ன சொல்லுவாங்க? தேவன் கைவிட்டாரு, அதனால்தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் சொல்றாரு, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. இந்த 4 பாயிண்ட் தயவு செய்து தியானிச்சு பாருங்க. உங்க பர்சனலா ஒரு புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய தேவன் நம்மைய தேவன் எப்படி பார்க்கிறாரு, எப்படி நம்மளைய ஒடுங்கி போக விடுறது இல்ல, மன முறிவு அடைய விடுறது இல்ல, கைவிடப்படுகிறது இல்ல, கைவிடுறது இல்ல, கடைசியில கீழே தள்ளப்பட்டும் கண்டிப்பா செத்துருவான். நீங்க யாரா தள்ளினாங்கன்னா, கீழே விழுந்தாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சுக்க. ஆனா நாங்க கீழே தள்ளினாலும் மடிந்து போகிறதில்லை, அப்படின்னா அழிந்து போகிறதில்லை. அப்போ இந்த அனுபவங்கள், நெருக்கப்படுறது, கலக்கம், துன்பம், தள்ளப்படுறது, இதெல்லாம் பாதிப்புன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அது மாம்சத்துக்கு மட்டும்தான் அன்பானவர்கள். அது மாம்சத்துக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்கும். பட் ஆவியில ஒரு புது சிருஷ்டியா வரதில்லை, எந்த பாதிப்புமே வரதில்லை. என்ன தைரியத்துல இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க பவுல் கேட்டா அதுக்கு ஒரு அவர் ஆன்சர் பண்றாரு, பின்னாடி நம்ம பார்க்கலாம். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படிலாம் சொல்லிட்டு இப்ப வசனம் 10-11 பேசுறாரு. இந்த வசனம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. பட் இது வசனங்களை எப்படி புரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படி படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் படிச்சா ஈஸியா இருக்கிற மாதிரி தோணுது, ஆனா கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு படிச்சு பார்த்தீங்கன்னா புரியாது. கர்த்தராகிய இயேசுவின் ஜீவன் என்ன அர்த்தம்? ஜீவனா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? தமிழ் பைபிள், பொதுவாக தமிழ் பைபிள்ல ஜீவனால உயிர் என்ற மீனிங் தான் புரியுது. எல்லா இடங்களும் இந்த அர்த்தம் வர்றது இல்லைங்க. ஜீவன்னா உயிர் தான் இல்லைங்களா? பட் எல்லா இடங்களும் அப்படி வர்றது இல்லைங்க. இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா லைஃப், த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய லைஃப். இது ஜீவனா உயிர் எடுத்துக்காதீங்க, வாழ்க்கை. வாழ்க்கை இந்த 3.5 வருஷம் வாழ்ந்தார் இல்லைங்க, அந்த வாழ்க்கை, அந்த 3.5 வருஷம் வாழ்க்கை வெளிப்படணும் எது இல்லைங்களாமா? சரீரத்தில். சரீரம் குறிக்கிறது நம்முடைய ஹியூமன் லைஃப். நம்ம பூமிக்குரிய இந்த மாம்சீக ஜீவியத்துல இயேசுவினுடைய ஜீவன், அதாவது இயேசுடைய லைஃப் வெளிப்படணுமாமா. எப்படி? என்ன பண்ணலாம்? அவரை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டு, முடி வளர்த்துக்கிட்டு, அவரை மாதிரியே நடந்து, அவரை மாதிரியே பேசணுமா? இது எதை பத்தி பேசுறாரு பவுல்? எந்த வகையில இயேசுடைய லைஃப் நம்ம சரீரத்துல விளங்கும்? விளங்கும்னா அது வெளிப்படும், மேனிஃபெஸ்ட், வெளிப்படும். இது எப்படி வெளிப்படுத்தலாம் கர்த்தர் இயேசுடைய லைஃப் கேட்டா, கர்த்தருடைய இயேசுடைய லைஃப் நம்மகிட்ட இருந்து வெளிப்படணும். அப்படி ஏன் வெளிப்படணும்னு அடுத்த வசனம் பேசுறாரு. நம்ம வாழ்க்கையில இயேசுடைய ஜீவன், இயேசுடைய லைஃப் வெளிப்படணும். அது ஏன் அதுக்கு அடுத்த வசனம் பேசுறாரு. அப்படி வெளிப்பட்டா என்ன நடக்கும் பவுல் பேசுறாரு. ஆனா எப்படி நடக்குது?
அது எப்படி இருந்த நடக்கும் கேட்டீங்கன்னா, இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இதெல்லாம் மெமோரியல் டைம்ல படிக்க வேண்டிய பாடம். எப்போ இயேசுவின் மரணம் நம்ம சரீரத்தில் சுமந்து திரிகிறோமோ அப்பத்தான் ஆட்டோமேட்டிக்கா எது வெளிப்படும்னா இயேசுவுடைய லைஃப் வெளிப்படுங்களாமா. சகோதர சகோதரி புரிஞ்சுக்க முடியுதுங்களா இந்த பாயிண்ட்? அப்போ இப்ப நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும், எதுல கவனம் கொடுக்கணும்? இயேசுவின் மரணம் எப்படி நம்ம சரீரத்தில் சுமந்து திரிவது, இதெல்லாம் மெமோரியல் டைம்ல நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இயேசுவின் மரணம் சுமந்து திரிகிறோம்னா இது ஏதோ ஒரு நாள் பத்தி பேசலைங்க. அதே போல இயேசுவின் மரணம் நீங்க நினைச்சுக்காதீங்க அது கல்வாரி சிலுவையில மரிச்சார் இல்லைங்களா, அந்த பாயிண்ட பத்தி பேசலைங்க. இயேசுவின் மரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? யோர்தான் நதியிலிருந்து ஆரம்பிக்குது. யோர்தான்ல இருந்து ஆரம்பிச்சு கல்வாரி வரைக்குமே போச்சு. அதுதான் இயேசுவின் மரணம். கர்த்தர் இயேசுடைய மரணத்துக்கு ஒரு பேர் இருக்குது, சாக்ரிஃபிஷியல் டெத். சாக்ரிஃபிஷியல் டெத், இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. சாக்ரிஃபிஷியல் டெத், இதெல்லாம் மெமோரியல் டைம்ல ரொம்ப விவரமா பார்த்திருக்கிறோம். நம்ம சாக்ரிஃபைஸ் கர்த்தர் இயேசு பண்ணிட்டார். இந்த சாக்ரிஃபைஸ், இந்த டெத் தான் நம்ம சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். தினமும் இந்த டெத் நமக்குள்ள வரணும். பவுல் சொல்றாங்க, நான் அனுதினமும் சாகிறேன். எந்த சாவு? இயேசுவின் மரணம், சாக்ரிஃபிஷியல் டெத். தினமும் அந்த சாக்ரிஃபிஷியல் டெத் அந்த வெளிப்படணுங்களாம். இதை பத்தி நம்ம வாய்ப்பு இருந்தா ஒரு சப்ஜெக்டா பார்க்கலாம். சாக்ரிஃபிஷியல் டெத்னா என்ன, அது ஒரு சப்ஜெக்டா பார்த்தா புரியும். அப்ப இந்த சாக்ரிஃபிஷியல் டெத், பலியின் மரணம் தமிழ்ல, அந்த பலியின் மரணம் அது தினமும் நடக்கணும் வாழ்க்கையில். இது நடந்தா தான் நம்மகிட்ட இருந்து என்ன வெளிப்படுங்களாமா, இயேசுடைய லைஃப் வெளிப்படும். இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா 10ஆம் வசனத்துல சொல்ற. ஒரு வேலை புரியலையா யாருக்காவது? புரியலையா? ஆமா பிரதர் கொஞ்சம் புரியல. பவுல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன், அது எப்படி, இந்த கான்செப்ட் எப்படி அப்படின்னு கேட்டா அடுத்த வசனம் பேசுறாரு. எப்படி எனில், எப்படின்னா நம்ம பாடி இருக்கு இல்லைங்களா, பாடி அது என்ன பாடி? ஜீவனுள்ள பாடியா அல்லது சாகிற பாடி? ஆனா சாகக்கூடிய பாடி. உயிரோடு இருக்கிறவங்க மத்தியில நம்ம எல்லாருமே உயிரோடு இருக்கிறோம். நம்ம பாடியை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, என் பாடி சாவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இல்லைங்களா? சாவுனா புரியுது இல்லைங்களா? டெத், டெத்து நோக்கி போயிட்டு இருக்கு, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால்தான் சாவுக்கினமான சரீரம். நம்ம இன்னொரு இடத்துல படிச்சிருப்போம், சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களில் அப்படின்னு படிச்சிருப்போம். சோ இந்த சாவுக்கினமான அல்லது அழியக்கூடிய இந்த ஒரு சரீரம், மரணத்துக்கு ஏதுவான சரீரம் அல்லது அழியக்கூடிய இந்த ஒரு சரீரம் எப்படியும் அழியதான் போகுது. உலகம் என்ன பண்றாங்க, அழியக்கூடிய சரீரத்தை காப்பாத்துறதுக்கு தான் உலகத்துல வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்லைங்களா? யாராவது இந்த உலகத்துல எல்லாரும் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க? தங்கள் வாழ்க்கையை அழியாம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு காப்பாற்றணுமோ காப்பாத்த ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அழியக்கூடிய இந்த வாழ்க்கையை இந்த சரீரத்துல, அழியக்கூடிய இந்த சரீரத்துல இயேசுடைய லைஃப் வெளிப்படணும். அப்படி வெளிப்படுறதுக்காக உயிரோடு இருக்கக்கூடிய நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்.
உயிரோடு இருக்கும்போது வாய்ப்பு, செத்து போயிட்டா இந்த வாய்ப்பு இல்லை. நமக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் ஜீவன் கொடுக்கிறாருன்னா நான் என்ன புரிஞ்சுக்கணும்? எதுக்கு தேவன் இன்னைக்கு நம்ம உயிரோட வச்சிருக்கிறாரு? இதுக்கா? இந்த காரியத்தை பண்றதுக்கா? இந்த காரியத்தை பண்றதுக்கா? அல்லது பாவம் பண்றதுக்கா? இல்ல தகாத காரியங்கள் ஈடுபடுறதுக்கா? எதுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார்? இயேசுடைய ஜீவன் வெளிப்படணும். அப்படி படுறதுக்காக அவருடைய மரணத்தை இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது என்ன பாயிண்ட்னா, தினமும் தேவன் என்ன பண்றாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தினமும் நாம் ஏதோ ஒரு வகையில பலி ஆவதற்கான மரணம், பலியின் மரணம் சூழ்நிலைகளை தேவன் தினமும் அனுமதிக்கிறார். அதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த பலியின் வாழ்க்கை. பாருங்க, பலி எப்படி நடக்கணும் அதெல்லாம் தேவன் ஃப்ரேம் பண்ணிடுறாரு. நம்ம வேலை ஒப்பு கொடுக்கிறது மட்டும். அந்த வாய்ப்புகளை தவிர்க்காம, அந்த வாய்ப்புகளை கடத்தாமல் சரியான புரிந்து கொண்டு இந்த நேரத்துல பலி ஆகணுமா, ஓகே பலி ஆகிறதுக்கு ஒப்பு கொடுத்தோம். அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு நாம் தேடணுமா? இப்படி இருந்தா தான் இயேசுடைய ஜீவன் வெளிப்படும். நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வாழ்க்கை வெளிப்படும். சரி, கர்த்தருடைய வாழ்க்கை வெளிப்படுறதுனால என்ன நடக்குது? யாருக்கு பிரயோஜனம் கேட்டா, வசனம் 12, இப்படி மரணம் எங்கள் வாழ்க்கையில நாங்க கிறிஸ்துடைய அந்த பலியின் மரணத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிறதுனால அதற்கான பலன் எங்களிடத்திலும், அதுக்கப்புறம் எங்கிட்ட இருந்து ஜீவன் வெளிப்படுது இல்லைங்களா, அந்த வெளிப்படுகிற அந்த ஜீவன் உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. இந்த வசனம் சரியா புரிஞ்சுக்கோங்க. நாங்க எங்களைய கிறிஸ்துடைய அந்த மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுத்தா தான் இயேசுடைய ஜீவன் எங்கள்கிட்ட இருந்து வெளிப்படும். வெளிப்படுகிற ஜீவன் உங்களுக்கு பலன் தருகிறது. இது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலான்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் பாயிண்ட். இன்னைக்கு பாருங்க, அறுவடை வேலைகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நீங்க எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஏன் தெரியுங்களா? எதனால கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன ரீசன்னா, சாக்ரிஃபிஷியல் பண்றதுக்கு முன் வரல. நம்ம மாம்சீக ஜீவியத்தை பலி செலுத்த முன் வரல. நான் பலி செலுத்த முன் வந்தா தான் ஒரு 4 பேருக்கு டிராக்ஸ் கொடுப்பேன். அந்த டிராக்ஸை வாங்கி ஜனங்கள் வந்து நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம கிட்ட வரும்போது என்கிட்ட இருந்து அந்த ஜீவன் வெளிப்படும். எந்த ஜீவன்? இயேசு கிறிஸ்துடைய ஜீவன். எப்படி வெளிப்படும்? சத்தியம் இல்லைங்களா? எப்படி இயேசு கிறிஸ்து பத்தி சத்தியத்தை சொல்லக்கூடும் போது அந்த சத்திய ஜீவன், அந்த சத்தியம் எனக்கூடிய அந்த ஒளி தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா, அந்த ஒளி, அது நான் அவங்கள்ட்ட சொல்லும் போது அந்த ஒளி அவங்கக்கிட்ட போய் ஒரு பலன் செய்கிறது. என்ன பலன் செய்கிறது? அவங்களுக்குள்ள புது சிருஷ்டியை உருவாக்குது. அதுக்கப்புறம் அந்த புது சிருஷ்டியை உருவாக்குறது மட்டுமல்ல, நம்ம ஏன் வார வாரம் ஒவ்வொரு ஊருக்கு போய் ஒவ்வொரு இடங்கள்ல போய் சத்தியம் பேசுறோம் சபைகள்ல? இது ஒரு பலியின் ஜீவியம். ஒரு பலியின் ஜீவியம் நான் செய்யறேன். அந்த பலியின் ஜீவியத்துல இப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து நாங்க வரேன்னா அது எனக்கு ஒரு மரணம், கர்த்தருடைய மரணத்துல பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு. ஆனா ஏன்ட்ட இருந்து கர்த்தருடைய ஜீவன் வெளிப்படுது, குறிக்குது சத்தியம் வெளிப்படுது. அந்த சத்தியம் உங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது. ஏதோ ஒரு விஷயம் பண்ணுது இல்லைங்களா? சோ இந்த பாயிண்ட் தான் பவுல் என்ன பண்றாருன்னா, உங்களுக்குள் ஜீவன் பேலன்ஸ் செய்கிறது, மரணம் எங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்கிறது. சோ இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க பேசுறத பாக்குறோம். அப்போ இந்த ஒரு ஊழியத்தை பத்தி தான் பவுல் இவ்வளவு நேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா? எங்க ஆரம்பிச்சார் இல்லைங்களா? ஊழியம். இந்த ஊழியத்தை தேவன் தான் தகுதிப்படுத்திருக்கிறாரு. இந்த ஊழியம் தான் தேவன் எப்படிப்பட்ட ஊழியம் கொடுத்திருக்கிறாரு,
எங்களுக்குள்ள ஒளியை கொடுத்துருக்கிறாரு. அந்த இருதயத்துல அந்த ஒளி இருக்குது. இந்த ஒளி தான் நாங்க எல்லா இடத்துலயும் போறோம். அந்த வல்லமை வெளிப்படுது. இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் எங்க மூலமாய் வெளிப்படுது, எங்கிட்ட இருந்து வெளிப்படுது. பார்க்கக்கூடிய ஜனங்கள், கேட்கக்கூடிய ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது. அவங்களுக்குள்ள ஆவியினால் ஜெனிப்பித்தல் நடக்குது. அதுக்கப்புறம் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை சில பேருக்கு, ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை சில பேருக்கு. அப்போ ஏதோ ஒரு பலன் என்ன பண்ணுது நாங்க செஞ்சுட்டு இருக்குது. இதெல்லாம் பவுல் சொல்றாரு இல்லைங்களா? இவ்வளவு விஷயம் பேசுறீங்க பவுல், என்ன இதுல பேசுறீங்க? என்ன இது, என்ன தைரியத்துல இதெல்லாம் விஷயங்கள்லாம் பேசுறீங்க? அல்லது என்ன ஒரு அடிப்படையில இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க கேட்டா, ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்தை காமிச்சு இதெல்லாம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ இவ்வளவு விஷயம் நாங்க பேசுறோம், இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அநேக ஜனங்கள் இந்த சுவிசேஷத்தின் ஒளியினால பிரயோஜனம் ஆகுறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? விசுவாசித்தேன், அதனால பேச முடியுது, எங்களால இந்த வேலைகள் எல்லாம் செய்ய முடியுது. இதெல்லாம் நடக்குது எங்க வாழ்க்கை. நாங்க நொறுக்கப்படுறது இல்ல, அழிந்து போகிறது இல்ல, மடிந்து போகிறது இல்ல, மன முறிவு அடைகிறது இல்ல. இதெல்லாம் எப்படி? எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த விசுவாசம். ஏன்னா இந்த பலியின் வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அன்பானவர்களே. விசுவாசம் இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு இறங்கி செய்ய முடியாது. விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ நம்முடைய ஜீவியத்தை எந்த லிமிட்டுக்கும் தாண்டி பலி செலுத்துவதற்கு ஒப்பு கொடுக்கும். சோ நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசம் அது கூட நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்க்க வேண்டியிருக்குது. எந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கணும், இந்த விசுவாசத்துக்கும் பலியின் ஜீவியத்துக்கும் என்ன ஒரு ஒற்றுமை இருக்கு, எந்த வகையில இந்த விசுவாசம் பலியின் மரணத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். பலியின் மரணம்னா என்ன, இதெல்லாம் நம்ம மைண்ட்ல நம்ம ஸ்டடி பண்ணி தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் இதை சரியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா, பவுல் இன்னும் சில விஷயங்களை பேசுறாரு, அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.